ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தோன்னா தேங்காயை சேர்த்து ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 கப்பு ரவை எடுத்தோன்னா 3/4 கப்பு சர்க்கரை எடுத்தணும், தேங்காய், நெய் 2 ஸ்பூனு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் வந்து பால். இப்போ வந்து நாம் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கரையும் ஏலக்காயையும் அரைச்சிட்டு நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து இந்த தேங்காவை துருவி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரையும் ஏலக்காய் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிட்டோம். அதே மாதிரி தேங்காவை நைஸாக சீவிட்டோம். இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வந்து இது எடுத்துட்டு திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சோம்ல, இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சோம்ல அந்த தேங்காய் துருவலை வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எடுத்து வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை தேங்காவை போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப நாள் இருக்கும். ஒரு 10-20 நாள், அதுவும் அந்த 10-20 நாள் சேர்ந்து வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை தேங்காவை போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை தேங்காய் தான் போட்டிருக்கேன், அதனால தான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும் தேங்காவை. இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த ரவாவை இதில் கொட்டிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரவை வறுத்தாச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த வறுத்த ரவையில் நம்ம அரைச்சி வச்சால ஏலக்காய் சர்க்கரை பவுடர் வந்து இதில் கொட்டிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் சீவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்கணும். இது சேர்த்துட்டு அப்படியே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை வர வரைக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிளாஸ் பால் வந்து தான் சேர்த்துருக்கேன். உருண்டை வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஊற விடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம்.
10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரவையும் இந்த பாலும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வறுத்த வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பால் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் சேர்க்கலை. உங்களுக்கு பத்தலைன்னா பால் சேர்த்துட்டு அப்புறமா ரவுண்டு பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரவுண்டு பிடிச்சாச்சு. 1 கப் ரவாக்கு எத்தனை லட்டு வந்திருக்கு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 10 லட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.